மீன ராசிக்கு இந்த தமிழ் வருடம் எப்படி இருக்க போகுது ஐயா சொல்லுங்க. அன்பான மீன ராசி அன்பர்களே, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவானும் சரி, கலியுகத்திற்கான ஒரு பிளானட்டுன்னு நம்ம சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சரி, சரிங்களா, அதில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தான் தி பெஸ்ட் ராசி ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னால் இதுதான் சொல்லுவேன். யாரை சொல்லுவோம்? நம்ம மீன ராசி தான் சொல்லுவோம். பட் ஆனால் என்னென்னா இண்டிவிஜுவாலிட்டினா இவங்களை பார்த்தாலும் சூப்பர்மாங்க, அவங்கள பார்த்தாலும் சூப்பர்மாங்க, இவங்கள பார்த்தாலும் ஓகேம்பாங்க, அவங்கள பார்த்தாலும் ஓகேம்பாங்க. இப்படி சொல்லியே ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டியே போன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இவ்வளோ நாள் இருந்தீங்களா? இதெல்லாம் மாறப்போகுது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய உங்களுடைய குரு பகவானோட அதி அற்புதமான பார்வை. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழ் புத்தாண்டு கணக்கில் படி பார்த்திங்கன்னா இவர் தான் ராஜா. அப்படிங்கும்போது அவர் நேராக பார்க்கும்போது நான் இப்படி தான்ப்பா, இவ்வளோ நாள் நான் சும்மா நடித்தேன்ப்பா, நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிறத நீங்கள் ப்ரீடாமினண்ட்டாக எத்தனையோ நீங்கள் இல்லாமல் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம், இல்லைங்க அவங்க இருந்தால் தாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இந்த காலங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்போ ஜெயிக்க வைக்கும் போது இப்போ இதில் ஒருத்தர் இருக்காரு, அவர் யார் அப்படின்னா சண்டையை ஏற்படுத்தக்கூடிய செவ்வாயும் உட்காந்துட்டுருக்காரு, அந்த இடத்துல சனியோடு உட்காந்துட்டுருக்காருன்னு வரும்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ராமபிரானை நினச்சேனால எங்கள் ஆஞ்சநேயர் வந்துடுவார். அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியாக சொல்லணும்னா 9, 18, 27, 54 உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த கணக்கில் 9 கணக்கில் வெத்தலை எடுத்து வெறும்னா போடாமல் ஒரு ஆரஞ்சு கலர் நூல் எடுத்து இல்லை செந்தூரத்தை அப்ளை பண்ணி அதை நீங்கள் சுற்றிட்டு உள்ள சீவல் வச்சு சனிக்கிழமை ஆஞ்சநேயரை மனசார கும்பிட்டுன்னு வாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த வாயு புத்திரனை நீங்கள் வழிபட இந்த கிரகயுக்தமான சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துருக்கிற தொழில் சம்பந்தமான விஷயங்களும் சரியாக போயிடும். இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் பழைய வண்டியில் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கிறது அதெல்லாம் மறந்துடுங்க. பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்புகள், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் அற்புதமாக பார்த்துட்டு சுபிட்சமாக வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனது அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே.